வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பேராசிரியர் ஐயா திரு அருணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. நாடாளுமன்றத்தில் தாக்குதல் அது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. மக்கள் தரப்புல இருந்து என்னதான் நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. இன்னொரு பக்கம் எம்பிக்கள் பாத்தீங்கன்னா இப்படி பாதுகாப்பு குறைபாடு இந்த அளவுக்கு பாதுகாப்புல கவனம் செலுத்தாம இருந்திருக்கிறாங்களே, இது வெறும் ஒரு கலர் புகை வீச்சோட நின்றுச்சு, இது நாளைக்கே இது வேற ஏதாவது விபரீதமா நடந்திருந்ததுன்னா அப்ப இதற்கு பார்லிமெண்ட்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க. இதற்கு ஒரு ரியாக்ஷனா பாத்தீங்கன்னா இம்மிடியட்டா 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, அவைக்கே வராத எம்பிக்களையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற வேடிக்கையை நம்ம பாக்குறோம். ஏன் பாஜகவுக்கு இந்த பதற்றம்? அமித்ஷா ஏன் பேச மறுக்கிறார்? ஏன் பதுங்குறாரு? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா அவருக்கு சப்போர்ட்டுக்கு வராரு. இதுக்கு நான் தான் பொறுப்பு, இதற்கு நான் தான் பதில் சொல்லணும், உள்துறை அமைச்சர்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டு அவரை பாதுகாக்க முயற்சிக்கிறாருங்கிறத பாக்குறோம். அமித்ஷாவின் இந்த மௌனத்துக்கு, இந்த பதுங்களுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? ஏன்னா அவங்க எம்பி இதுல சிக்கி இருக்க, கர்நாடகத்தினுடைய பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா, அவர்தான் இந்த 2 பேருக்கு, சாகர் சர்மா, மனோரஞ்சன் என்கிற 2 பேருக்கு அனுமதி சீட்டு கொடுத்திருக்க. இதுல இந்த பிரதாப் சிம்ஹா நம்முடைய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை இப்ப பார்த்தேன் நான். ஆமா, இவர் கர்நாடகாவில தானே இருந்தாரு, அங்கிருந்து தயாரித்து இங்க ஏற்றுமதி செய்யப்பட்டவர் தானே அண்ணாமலை. ஆகவே அந்த கர்நாடக பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவோடு இவருக்கு நல்ல உறவு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்ப பாஜக எம்பி ஒருவர் கொடுத்த அனுமதி சீட்டை பயன்படுத்தி அந்த 2 பேரும் நாடாளுமன்ற மக்களவையினுடைய பார்வையாளர் அந்த மாடத்துல போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கிருந்து குதிச்சிருக்காங்க, குதிச்சு ஓடுறாங்க. நம்ம எல்லாரும் அந்த வீடியோ பாக்குறோம். எம்பிக்கள் இயல்பா பதட்டப்பட்டு எவனோ படுத்த உள்ள புகுந்து ஓடுறான்னு என்னடா அப்படின்னு நம்ம தடுக்க பாக்குறாங்க. அவன் கிட்டத்தட்ட அந்த சபாநாயகர் இருக்கை கிட்ட போய் அந்த புகை குண்ட போடுறான். பார்த்தா ஒரே புகை மண்டலமா இருக்கு. பிறகு அவனை பிடிச்சு எம்பிக்களே பிடிச்சு உதைக்கவும் செய்யறாங்க. ஆமா, அந்த நேரத்துல என்ன பதட்டம் இருக்கும்ல, ஏன்னா அது வெறும் புகை என்பது பிறகு தெரியுது. அது விஷ புகையாக இருந்திருந்தா அவ்வளவு பேரும் செத்து போயிருப்பாங்கல்ல, எவ்வளவு பெரிய ஆபத்து. இது எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி சபையில் இருக்கார். பிரதமர் இல்ல, உள்துறை அமைச்சர் அப்ப இல்லைன்னு சொல்லப்படும். அப்படி என்றால் இவங்களுக்கெல்லாம் என்ன கதி, என்ன நிலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு இயல்பா பதட்டம். இந்த செய்தியெல்லாம் இந்த புகையை பார்த்த உடனே அங்க இருந்த முக்கியமான தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி தான். அதனால காங்கிரஸ்காரங்க இயல்பாக அவரை சுத்தி நின்னுக்கிறாங்க, அவருக்கு எது ஆகிவிடக்கூடாது, ஏதோ நடக்குது அப்படின்னு. இவ்வளவு நம்ம பாக்குறோம் அந்த வீடியோல. அப்படி என்றால் இது என்ன கொடுமை. அப்ப இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற அவைக்கே பாதுகாப்பு இல்லை. திட்டமிட்டு தானே உள்ள போயிருக்காப்ல. நான் தான் 2-3 கேள்விகளை எழுப்ப விரும்புறேன். அந்த படத்தை நான் பழைய கட்டடத்துக்குள்ள போயிருக்கேன், நாடாளுமன்ற கட்டடத்துக்கு போயிருக்கேன். எங்களுடைய எம்பிக்களுடைய அனுமதி சீட்டை வாங்கி அந்த பார்வையாளர் மாடத்துல இருந்து நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். புதுசுக்கு போனதில்லை, இப்பதான் நமக்கு தெரியுது. அது பாருங்க, அந்த பார்வையாளர் மாடங்கிறது அப்படி ஒரு சரிவா இருக்கு. அதனுடைய முன் வரிசை பார்த்தா கீழே உட்கார்ந்து இருக்கவங்க நேர தலைக்கு மேல வருது, கிட்டதான். அங்க இருந்து டபக்குன்னு குதிக்கலாம் போட்டு ஒரு அடிக்கடி படலையே. அந்த ஆளு குதிச்சு எம்பிக்களுடைய அந்த மேசை மேலேயே ஓடுறாப்புல, டக்கு டக்குன்னு தாவி அப்படித்தானே இருக்கு. எப்படிங்க இது கூட தெரியாம எப்படி இந்த புதிய கட்டட அமைப்பு, புதிய நாடாளுமன்ற கட்டடம் நம்ம கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய், ரொம்ப அற்புதமா இருக்கும், அபாரமா இருக்கும், ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், ஆய்வுன்னு கதை அளந்தாங்க. பார்த்தா பார்வையாளர் மாடத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஆபத்தை கூட உணராம அவ்வளவு கிட்ட வர்ற மாதிரி இப்பதான் சொல்றாங்க, இனிமே கண்ணாடி தடுப்பு எல்லாம் போட போறோம்னு. அப்ப அதுக்கு முன்பு கூட அந்த ஞானம் கூட இல்லாமத்தான் இந்த கட்டடம் எல்லாம் கட்டப்பட்டது. அப்ப இதற்கெல்லாம் யார் பொறுப்பு?
இந்த மாதிரி கட்டட அமைப்பை உருவாக்குனதுக்கு மோடி அரசு தான் பொறுப்பு. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த 2 பேரை உள்ள விட்டதுக்கு இந்த பாஜக எம்பி பொறுப்பு. மூன்றாவது, அவங்களுடைய ஷூக்குள்ள இந்த வண்ண பொடி குண்டுன்னு சொல்லலாம், பொடி வரக்கூடிய குண்டு தான் எல்லாமே. ஒன்னு அடிச்ச பிறகு போகுதுன்னா அது குண்டு தானே. அப்ப அந்த பொடி வீசுகிற அந்த குண்டு, வண்ண பொடி குண்டு அப்படி வேணா சொல்லலாம். அத வந்து குப்பில நான் குண்டு நான் வேண்டியதான் குண்டுன்னு சொல்றேன். ஏங்க உன்னை எடுத்து இப்படி அடிச்சா தானே அது வெடிச்சுதானே புகை வருது. அது எப்படி வெறும் குப்பி ஆகும்? என்னங்கடா கொடுமை. பாஜக காரை அனுப்பின ஆள் போட்டா அது குப்பி. இது வேற யாராவது எம்பி அனுப்பி அவர் அனுமதிச்சீட்டோட வந்திருந்தா பெரிய அணுகுண்டுன்னே சொல்லியிருப்பாங்க. இப்ப மட்டும் அது குப்பியா. இப்ப நான் அடுத்த கேள்வி என்னன்னா, அதை வந்து ஷூல மறைச்சு வச்சு கொண்டு வர்றாங்கன்னா இந்த காவலர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அப்ப அதை கூட கண்டுபிடிக்கலையா? இப்ப நம்ம விமான நிலையத்துக்கு போறோம், சகோதரிக்கும் தெரியும், எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். அது எங்களை ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா பெல்ட் இருந்தா தனியாக அதை கலட்டி தனியா வைக்க சொல்லுவாப்புல, செல்போனு டேப்லெட்டோட. அப்புறம் ஷூவை கலட்ட சொல்லுவாப்புல. இவளும் பார்த்து தான் அனுப்புவாப்புல. அப்ப ஒரு பார்வையாளர் மாடத்துக்குள்ள வந்து ஒரு தீவிரவாதி போகலாம்ல, இது கூட தெரியாதா? அப்படி என்றால் அதெல்லாம் கூட கவனிக்காம அந்த புகை குண்டை உள்ள போவதற்கு இடம் கொடுத்தது யார்? அந்த பாதுகாப்பு துறை. அதை சார்ந்தவங்க எல்லாம் குற்றவாளிகள். இப்ப ஏதோ சில பேர் மேல நடவடிக்கை, அது ஈஸி, அவங்க மேல நடவடிக்கை எடுத்துடலாம்ல. ஆனா அனுமதிச்சிட்டு அதுதான் முக்கியம், அதுதான் மூல காரணம் உள்ள போறதுக்கு. அந்த 2 பேரும் அந்த பாஜக எம்பி மீது ஒரு நடவடிக்கையும் இல்லை. அவர் உள்ள போறாரு. மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி எங்களுடைய தோழர் சு. வெங்கடேஷ் அதான் ஒரு பதிவு போட்டிருக்காரு, அதான் பாத்துட்டு வர்றேன். ஏயா இந்த மாதிரி புகை குண்டு போட்டவனுக்கு அனுமதிச்சீட்டு கொடுத்தாலு இப்ப உள்ள போறாப்புல. ஐயா அது என்ன காரணம், எப்படி நடந்துச்சுன்னு விவாதம் பண்ணணும்னு கேட்ட நாங்க ஒரு 14 பேர் மக்களவையில கால், ஏற்கனவே அதுக்கு முதல் நாள் மாநிலங்களவையில இருந்து ஒருத்தரை இடைநீக்கம் பண்ணியாச்சு, மொத்தம் 15 பேர். நாங்க 14 பேரை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அதை விட வெங்கடேசன் சொல்றாரு, நாங்க அவைக்குள்ள போக முடியாது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தினுடைய அதுக்கே போக முடியாது அப்படின்னா அந்த பக்கத்துல வராங்க அப்படின்னு சொல்லி இந்த 14 பேரை விரட்டிட்டாங்க. ஆனா இவ்வளவுக்கு மூல காரணமாகி அந்த பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா மட்டும் போகலாம், அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் இது என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இதெல்லாமே ஏற்கனவே இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நடந்த விஷயமா? அல்லது பாஜக எம்பின்னா அவங்க வந்து நாடாளுமன்ற பாதுகாப்பு பற்றி கவலைப்படாம அதை மூடி மறைப்பாங்களா? இதுதானே கேள்வியா இருக்குது. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னென்னமோ சொல்லப்படுது. அந்த பிரதாப் சிம்ஹா ஏதோ ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அப்புறமேலு சபாநாயகரை கேட்டா நீங்க சரியா குறிப்பிட்டது போல நான் தான் எல்லாம் பொறுப்பு, நான் வந்து சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி அது என்னன்னு பார்ப்போம், விவாதம் எல்லாம் பண்ண முடியாது. இப்ப அதை விட கொடுமை, உள்துறை அமைச்சர் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பு. அவர் கையில தானே டெல்லி போலீஸ் இருக்கு, அவர் கையில தானே பாதுகாப்பு என்பது இருக்கும். சபாநாயகருக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் மறுக்கல. ஆனா அவங்களுக்கு தரக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுல இங்க இருந்தானே போகும். இதுல கொடுமை என்னன்னா சகோதரி, இந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு விஷயத்துல கூட தனியார் துறை அனுமதிக்கப்பட்டிருக்கான். இது தனியார் ஏஜென்சிகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. முழு வரம் நமக்கு தெரியல, ஆனால் அந்த மாதிரி பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கு. எது எதுல தனியார் மயம்னு கிடையாதுயா, நீ விட்டா ராணுவத்தை தனியார் மயம் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி இவ்வளவும் சேர்ந்து வந்து நிக்குது. இப்ப அடிப்படையான கேள்வி, யார் அவங்க? அவங்களுக்கு இந்த பாஜக எம்பிக்கு என்ன தொடர்பு? அவங்களுடைய நோக்கம் என்ன? அதோட அவங்க மற்ற 2 பேர் என்ன, வெளியில 2 பேரு கோஷம் போட்டிருக்க, 4 பேரு. அப்புறம் கேட்டா 6 பேருங்கிறாங்க. அதுல 5 பேரை பிடிச்சாச்சு, இன்னும் ஒரு 6வது ஆளை தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு செய்தி. அப்ப இப்ப கடைசியா செய்தி பார்த்தேன், 18 மாசமா அவங்க திட்டமிட்டார்கள் ஒரு செய்தி வரும். இந்த 6 பேரும் பாத்தீங்கன்னா சார் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே புள்ளியில எங்க இணையறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னால பகத்சிங் ஃபேன்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு இணையதளம் மூலியமா அவங்க வந்து இணையறாங்க. எல்லாருக்கும் வந்து பகத்சிங் மேல ஒரு பெரிய அபிமானம் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றாங்க.
இதெல்லாம் வச்சு இத பார்க்கும் பொழுது எதை நோக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் செல்கிறார்கள், சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பகத்சிங் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து தூக்கு மேடைக்கு கூட அஞ்சாத ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பார்த்தோம். அவரை தொடர்ந்து பல இளைஞர்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வந்து உயிர் துறந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்ல வந்து போறாங்களா? ஏன்னா தானா ஷானி நெஹி சலேகி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கோஷமா போட்டிருக்காங்க. அதாவது சர்வாதிகாரம் இங்க செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க தொடர்ந்து சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கும். அப்போ எந்த அடக்குமுறைக்கு எதிராக இந்த இளைஞர்கள் போராடினார்கள்? இவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நியாயமா? ஊப்பா சட்டத்துல அவங்கள வந்து புக் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்து பகத்சிங்க தூக்குல போட்டதே வந்து பல விமர்சனங்கள் இருக்கு. இன்னைக்கு ஊப்பா சட்டம் இவங்க மேல போடுறது வந்து நியாயமான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? இவங்களை எப்படி பார்க்கணும்? போராளிகளா பார்க்கணுமா இல்ல தீவிரவாதிகளா பார்க்கணுமா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க? இல்ல இவங்கள போய் அவங்க பகத்சிங் ரசிகர்கள் கிளப்னு பேர் வச்சுக்கிட்டதுனாலே இவங்கள போய் பகத்சிங்கோடு ஒப்பிடக்கூடாது. பகத்சிங்கோடு இணை வைக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய கோட்பாடுகள் என்ன ஏதுன்னே தெரியல. பொதுவா சர்வாதிகார ஒழிக அப்படின்னு சொல்லி சர்வாதிகாரத்தை ஒழிக்கிற லட்சணம் இதுதானா? அங்க இருந்து குதிச்சு இன்னொரு மிக முக்கியமான அம்சம் பாருங்க. இந்த கோஷ்டிக்கும் இந்த பாஜக எம்பிக்கு என்ன தொடர்பு? அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சர்வாதிகார ஒழிகன்னு கோஷம் போட்டவங்க, அப்படியாப்பட்டவங்க எப்படி இந்த பாஜக எம்பி கிட்ட நெருங்கினாங்க? அவர் எப்படி கொடுத்தாரு? இப்ப இன்னொரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த 2 பேர் சொன்னோம்ல, அதாவது உள்ள குதிச்சவங்க மக்களவைக்குள்ள, சாகர் சர்மா, மனோரஞ்சன். இதுல மனோரஞ்சனுடைய தந்தை தேவராஜே கவுடா அவர் பேட்டி கொடுத்ததா ஒரு செய்தி இருக்கு. அவர் படம் எல்லாம் போட்டு எல்லாம் வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு? என் மகன், நான் அப்படியே வாசிக்கிறேன், என் மகன் பிரதமர் மோடியின் தீவிர ரசிகன். இத்தகைய சிறந்த பிரதமரை பெற்றது இந்தியாவின் பாக்கியம் என்று அவன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான். அப்படியாப்பட்டவன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. சொன்னதாக செய்தி வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், முழு விசாரணை நடத்தாம நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. 2வது, அன்றைக்கு ஏகாதிபத்திய ஆட்சியை எதிர்த்து பகத்சிங் போராடினது, அதற்கு முன்பே அவரு அதை எதிர்த்து வந்தவர். அது மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அதே போல நாடாளுமன்றம், அன்றைய நாடாளுமன்றத்துக்குள்ள போய் ஒரு யாரையும் பாதிக்காத முறையில குண்டு வீசினாரு. அவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு வந்தது. அப்ப பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது அங்க ரொம்ப வெளிப்படையாக தெரிந்தது. அந்த துணிச்சல் வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக, அந்த துணிவு, அது காலத்துக்கு காலம் அதை வெளிப்படுத்துகிற முறைமை என்பது மாறணும். அதே இது அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்ப பாருங்க, இவங்க 2 பேரும் உள்ள போய் புகுந்து அம்பாட்டு புகை குண்டை போடுவானா? அவ யாரு என்னன்னு ஒண்ணு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த முழு விவரங்கள் உடனடியா கூட தெரியாம போகலாம். ஆனால் குறைந்தபட்சம் பூர்வாங்க விவாதமாவது நாடாளுமன்றத்தில் நடக்க வேணாமா? ஐயா என்ன நடந்துச்சு? உள்துறை அமைச்சர் வந்து இது இப்படி நடந்துச்சு, மேற்கொண்டு நாங்க விசாரிக்கிறோம், அப்படியா சொல்லணும்ல? ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு? அப்ப அதுதானே மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த பாஜக எம்பி என்கிறவர் அங்க அதுல வந்து இருக்காருன்றது மிகப்பெரிய பல வினாக்களை எழுப்புகிறது. அப்ப அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ல. குறைந்தபட்சம் இவங்க எப்படி இவர் அணுகுனாங்க, இவர் ஏன் கொடுத்தாங்கிறது அதிகாரப்பூர்வமா சொல்லணும்னா, அவர் ஏதோ வெளியில போய் அவர் பாட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அந்த பாஜக எம்பி. அப்புறம் சபாநாயகர்கிட்ட தண்ணிலை விளக்கம் கொடுத்துட்டாராம். அது என்ன விளக்கம் கொடுத்தாருங்கிறது சபாநாயகர் சொல்ல மாட்டேங்கிறார். இது என்ன உலகத்துல எங்கேயாவது இப்படி நடக்குமாங்க? இது சாதாரணமான விஷயமாங்க. ஒரு ஆளுநர் மாளிகைக்குள்ள நடக்கல, மாளிகை மீது நடக்கல, மாளிகைக்கு வெளியே ரோட்ல நடக்குது. அதுவும் தப்பு தான். பாட்டில்ல பெட்ரோலை வச்சு முயற்சி பண்ற, அப்பவே போலீஸ் பிடிச்சிடும். அத வச்சுக்கிட்டு என்ன கத்துனாங்க பாஜக தலைவர்கள்? இந்த என்டையர் விஷயத்திலேயே ஒரு சில விஷயங்கள் மாறி இருந்தா இதே பாஜக எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குதிச்சாங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள குதிச்சாங்க. அங்க சுத்தி இருந்த காங்கிரஸ் எம்பிகள்லாம் வந்து சேர்ந்து அந்த உள்ள நுழைஞ்சவங்களை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கிறாங்க.
ராகுல் காந்தி அங்க இருந்திருக்கிறாரு. ஒருவேளை பிரதமரும் அமித்ஷாவும் இருந்து இந்த இருவர் வந்து அவரை நோக்கி இவங்க ஓடி இருந்தாங்கன்னா பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? உடனே பிரதமரோட உயிருக்கு ஆபத்து, தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பில்டப்ப வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. சம்பந்தப்பட்டவங்களோட பேரு மனோரஞ்சன் சாகர்னு இல்லாம ஒரு முகமதோ அகமதோ இருந்திருந்தால் இவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அத பத்தி என்ன சொல்றது, என்னால கற்பனை பண்ணவே முடியல. நீங்க வந்து முகநூல்ல சில நண்பர்கள் போடுறாங்க, பதத்தோட ஐயா நல்ல வழிக்கு அந்த 6 பேரு அதுல ஒரு பேர் கூட முஸ்லிம் பேரா இல்ல, அல்ல கிறிஸ்தவர் பேரா இல்ல, வேற்று மதத்தவர் பேரா இல்ல. இருந்திருந்தா என்ன இருக்கும்? ஒருத்தர் சொல்றாரு, இந்தியாவின் ஒவ்வொரு முஸ்லிம் வீட்டுக்குள்ளேயும் சோதனை நடந்தது. இந்தியா அவர் எழுத அவருடைய அச்சத்தை பாருங்க. அப்ப எத்தகைய ஒரு அச்ச உணர்வை ஊட்டியிருக்காங்க. பயங்கரவாதம், தீவிரவாதம் என்பது எங்கிருந்து வரலாம்? அப்ப அந்த பயங்கரவாதிகளை தானே பேசணும். என்ன மாதிரியான ஒரு நேரேட்டிவ், என்ன மாதிரியான ஒரு சித்தரிப்பை உருவாக்கி இருக்காங்க? முஸ்லிம்னாலே தீவிரவாதியா அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப திட்டமிட்டு உருவாக்கிட்டு வர்றாங்க. அப்ப இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்க முஸ்லிமா இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஆகா, அவ்வளவு முஸ்லிம்களும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அவங்களுக்கு தான் ஒரு கோஷம் இருக்கு, போ 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 எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு இந்நேரம் பாஜகவுடைய கடைசி பேச்சாளர்ல இருந்து தலைவர்கள் மட்டுமல்ல, அங்கிட்டு இன்னொரு கோஷ்டி இருக்குது, அவங்க பரிவார சாமியார்கள், அவங்கவுங்கன்னு ஏகப்பட்ட கோஷ்டிகள். இந்நேரம் என்னென்ன பேசியிருப்பாங்க, தலைக்கு விலை வச்சிருப்பாங்க, என்னென்ன நடந்திருக்கும். ஒரு விசாரணை வேணாம், அவ்வளவு பெரிய தூக்குல போடுன்னு கிளம்பி என்னென்ன பேசிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பாஜக காரங்க, நேத்து கூட விவாதம் ஒண்ணுல டிவில கலந்துட்டு வந்து ஒருத்தர் பேசுறாரு, பாஜக ஆதரவாளர், இது ஏதோ சிறுபிள்ளைத்தனமா பண்ணிட்டாங்கய்யா அப்படி ஆரம்பிக்கிறாங்க. நான் அசந்து போயிட்டேன். சிறுபிள்ளைத்தனமா ஆரம்பிக்காது. எதுக்கு இதுக்கு போய் விவாதம்னு உடனே கேக்குறாங்க? அதெல்லாம் உடனே விவாதம் நடத்தக்கூடாது, இவரே தீர்ப்பு சொல்றாரு. அதெல்லாம் முழு விசாரணை வந்த பிறகு, அதெல்லாம் நீங்க அமித்ஷாவை லேசா நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்த பிறகு பண்ணதுக்கு ஏன் சார் ரூபா சட்டத்துல வந்து கைது பண்ணாங்க? இது நல்ல கேள்வி. பட் சொல்ற இவங்க மனு இப்ப அவங்க எப்படி இதெல்லாம் நியாயப்படுத்துறாங்க? அதெல்லாம் அமித்ஷா வந்து பேசினா எல்லாம் சரியா இருக்கும். அவர் குண்டை தூக்கி போட்டார். உண்மையிலேயே எனக்கு அதுதான் பெரிய குண்டு. என்னன்னா, என்ன மணிப்பூர் நாங்க எங்க பிரதம மந்திரி எந்திரிச்சு ஒரு வார்த்தை பேசினாரு, முடிச்சு போச்சுட்டாரு. அதே போல இது முடிச்சு போகிறாரு. இப்படி பேசுறாங்க பாஜக ஆதரவாளர்கள். இன்னைக்கு இவங்களே எப்படி பேசியிருப்பாங்க இந்த சம்பந்தப்பட்டவங்களுடைய பெயர்களில் முஸ்லிம் பெயர் இருந்தா தானே சகோதரி நீங்க கேட்ட கேள்வி. இன்னொரு பக்கம் பிரதமர் பாத்தீங்கன்னா, எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டா போராட்டம் பண்ணா உடனே ஆந்தோலன் ஜீவி அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த இளைஞர்கள் போராட்டம் பண்ண, கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திய இந்த இளைஞர்களை வந்து ஆந்தோலன் ஜீவி அப்படின்னு தான் இவங்க வந்து போர்ட்ரே பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பட் இந்த இன்சிடென்ட்டை தாண்டி இதுல வந்து இவங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க? இன்னைக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய கூட இங்க அரசாங்கத்துல வந்து இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சுட்டி காட்டுறாங்களா? அப்ப அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்து ஜனநாயகம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது எப்படி? அதுதான் ஐயா, நாடாளுமன்றம் அந்த அவைக்குள்ள அவன் பாட்டுக்கு 2 பேரும் உள்ள புகுறான். அவனுக்கு அனுமதி கொடுத்தது ஒரு பாஜக எம்பி. அவன் வந்து புகை குண்டை வீசுறான், புகை அடிக்குது, எல்லாரும் மிரள்றோம். நல்ல வேலைக்கு அது சாதா புகைங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி 2 பேர் வந்தான்? அந்த மாடத்துல இருந்து எப்படி குதிச்சான்? நான் இன்னொரு கேள்வியும் தான் எழுப்பிக்கிட்டே இருக்கேன் இந்த விவகாரம் வந்ததுல இருந்து. அந்த மாடத்துல இருந்து கீழே குதிக்க முடியும் என்பது அவங்களுக்கு எப்படி முன்னாடி தெரிஞ்சு? தெரியாம திடீர்னு குதிக்க முடியாதுல்ல. அதனாலதான் மறைவா ஷூல ஒண்ணாந்து இருக்கான். அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார்? இப்பதானங்க திறந்து இருக்காங்க, இப்பதானங்க நடக்குது இந்த புது கட்டடத்துல. அதுக்குள்ள தெரிஞ்சு கரெக்டா வந்து அதே மாதிரி உள்ள குதிச்சிருக்கா, முடியும்னு நினைச்ச 2 பேர் குதிச்சு ஓடுறான்னா உள்ளுக்க குடுகுடுன்னு போட்டே விட்டான் புகை குண்டை என்றால், இதுக்கெல்லாம் யாரு திட்டமிடல்? இதன் பின்புலத்துல யாரு? இதெல்லாம் கண்டுபிடிக்க வேணாமா? கண்டுபிடிங்க அப்படி சொல்றதுக்கு தாயா விவாதம். அப்படின்னா விவாதமே கூடாதுன்னா இது என்ன நியாயம்? எனக்கு ஒண்ணு இன்னும் கூட கவனிங்க, உடனடியா விவாதம் முடியாது ஐயா, 2 மணி நேரம் கழிச்சு பண்றேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க கவனிச்சுக்கல, விவாதம் வேணுங்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க இல்லையா? எப்ப விவாதம் நடக்கும்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப எந்த தொழில விவாதமே நடத்த மாட்டாங்க போல் இருக்கு.
அதாவது அதான் அவர் எப்படி சொல்றாரு, ஏங்க அது பாட்டுக்கு குண்டு வெடிச்சு புகை வந்து விவகாரம் முடிஞ்சது, அவர் ஒத்தி வைக்கிறாரு, மீண்டும் சாதாரணமா கூட்டுறாரு கூட்டத்தை. யாரு? சபாநாயகர். இவங்க எல்லாரும் என்னங்க அதை பத்தி பேசணும்னா முடியாது. அடுத்த நாள் அப்ப இயல்பா போராட்டமா வெடிக்குது. அப்பவும் முடியாது. அவளை பிற சஸ்பெண்ட். அவளை பெரியும் இடைநீக்கம் பண்றாங்கன்னா இவங்க வந்து ஏதோ உள்ளுக்கு ஏதோ இருக்கு. இவங்க என்னமோ நடந்திருக்கு, என்னமோ இருக்கு. அது ஆளுங்கட்சிக்குள்ளேயே சிக்கலான விஷயம். அவங்க ஏதோ மாட்டியிருக்காங்க. அப்ப இது வந்து இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படணும். விவாதத்தை கண்டு அஞ்சுகிறார்கள் இந்த விஷயத்தில் பாஜக காரங்க, ஆட்சி, மோடி அரசு, அமித்ஷா, உள்துறை அமைச்சர், சபாநாயகர் அவ்வளவு பேர் அஞ்சுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்குள்ள வேற ஏதோ மிகப்பெரிய விஷயம் ஒளிந்து கொண்டு இருக்கு. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இல்லாட்டி விவாதம் பண்ண வேண்டியதானே. அந்த வாலிபர்கள் யார்? முழு விவரத்தை சபைக்கு சொல்லலாம். இந்த பாஜக உறுப்பினர் எப்படி கொடுத்தாரு? அவரையும் பேச விடலாம். சொல்லட்டா அவருடைய கருத்தை. அந்த விவாதத்துக்கு பதில் சொல்லட்டும் உள்துறை அமைச்சர். விவாதத்துக்கு வந்து சபாநாயகர் பதில் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல. இது புது எல்லா பொறுப்பையும் அவர் தான் தலையில போட்டுக்கிறாரு. விவாதம் நடந்தா அப்ப அவர் பதில் சொல்லுவார். சபாநாயகர் எப்படி பதில் சொல்லுவார்? அவர் சபைக்கு நாயகர், அவைக்கு தலைவர். அப்ப அரசு தரப்புல இருந்துதானுங்க பதில் சொல்லணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. தாங்கள் சிக்கி இருக்கோம் என்கிற காரணத்தினால்தான் விவாதமே நடத்த அவங்க தயாரா இல்ல. விவாதம் நடத்த தயாரா இல்ல. அதே நேரத்துல அவையை நடத்தி ஆகணும்னு அவங்க என்ன பண்றாங்க, இப்படி இங்க 14 பேர், அங்க ஒருத்தர். இப்ப மீண்டும் அங்க வந்து இடைநீக்கம் செய்யப்படாத எதிர்கட்சி உறுப்பினர்கள் சில நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விவாதம், இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு என்ன போகுது என்னன்னு தெரியல. அந்த நோட்டீஸுக்கு பழையபடி என்ன பதில், மித்தவங்களும் என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்ற போறாங்க இந்த விஷயத்துக்கு. இப்ப அவங்களுடைய சக உறுப்பினர்கள் 15 பேர் வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காங்களே, அவங்களுக்காக அங்க என்ன குரல் கொடுக்க போறாங்க என்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஆகவே இன்னைக்கு என்ன நடக்குது, இப்ப என்ன நடந்து நேரம் ஒருவேளை ஆரம்பிச்சிருக்கலாம் சபை, அது என்ன நடந்திருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஆகவே அடிப்படையான பிரச்சனை வந்து என்னன்னா, இந்த நாடாளுமன்றத்தை ஒரு ஜனநாயக பூர்வமாக நடத்த மோடி அரசு, அமித்ஷா, அந்த ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. இந்த இரட்டையர் தயாராக இல்லை. மாறாக தங்கள் இஷ்டத்துக்கு இந்த நாடாளுமன்றத்தையே ஆட்டி படைப்போம். இதுல கொடுமையானது, ஜனநாயகம் எவ்வளவு ஆபத்து என்பது தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியம்ங்க. நீங்க இதோட இந்த விஷயத்தை இணைச்சு பார்க்கணும். யாரு தலைமை தேர்தல் ஆணையர்? உறுப்பினர்கள் யாரு? எப்படி தேர்வு செய்யறது? ஏற்கனவே இருந்தது என்ன, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதி. இந்த 3 பேரு. இந்த 3 பேருன்னா பிரதமருக்கு சிக்கலாகுது. அவர் பாருங்க எப்படி. அப்ப எதிர்கட்சி தலைவரும் நீதிபதியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர்னா பிரதமரால ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு அவர் இணங்கணும். அல்லது தன்னுடைய மறுப்பை வேணா பதிவு பண்ணலாமே வெளியே பெரும்பான்மைப்படி வந்துடும். அப்ப தான் சொல்ற ஆளு வரமாட்டார். இவர் சொல்ற ஆளு மிச்சம் 2 பேரும் ஏற்றுக்கொண்டு வந்தா இன்னும் நல்ல விஷயம். அதுவும் கடந்த காலத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நடக்கலாம். அல்லது பிரதமரும் தலைமை நீதிபதியும் ஒருத்தர பரிந்துரை எதிர்கட்சி தலைவர் ஆள முடியாது. அவர் ஏற்றுக்கொண்டுதான். இதுதானுங்க ஒரு இப்ப என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கொடூரமான விஷயம். தலைமை நீதிபதி அதில் இருக்க முடியாது. இருக்கணும்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பை முறியடிக்க இவங்க சட்டத்தையே திருத்துறாங்க. இந்த பாஜக காரங்க விவாதங்கள்ல எல்லாம் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லி விட்டது, ஆகவே மேற்கொண்டு பேசக்கூடாது அப்படித்தானே சொல்லுவாங்க. பாபர் மசூதி இடிப்பு விஷயத்திலையும் அதே போல ஜம்மு காஷ்மீர் விஷயத்திலயும் அப்படித்தான் பேசு. இப்ப இந்த விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மதிக்காம அதை மாத்த போறாங்க. நான் விவாதங்கள்ல அதான் சொல்லுவேன், ஐயா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பொதுவா மதிக்கப்படணும், ஆனா நாடாளுமன்றம் நினைச்சா அதை மாற்றுகிற சட்டத்தை கொண்டு வரலாம். ஆக கடைசி அதிகாரம் மக்கள் மன்றமாகிய நாடாளுமன்றத்துக்கு தான் உண்டு. இது இல்லாம அப்ப ஏற்க மாட்டேன். இப்ப மட்டும் இதுக்கு மட்டும் ஏற்றுக்கொண்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 பேர்த்துல தலைமை நீதிபதியை காலி பண்ணி பிரதமர், எதிர்கட்சி தலைவர், பிரதமர் நியமிக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர். பிரதமர் நியமிக்கிற அமைச்சர் என்னவா இருப்பாரு? பிரதமர் என்ன சொல்றான்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இல்ல எல்லாத்தையும் ஒரு பதவி போயிரும்ல. அப்ப அவங்க 2 பேர்னா என்னன்னா, ஆளுங்கட்சி தேர்வு செய்கிறவர் தான் இந்த நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியாக வரப்போகிறார். அப்ப
ஆளுங்கட்சி சொல்லுகிற படிதான் தேர்தல் நடத்துவாரு. அந்த தேர்தலுடைய லட்சணம் எப்படி இருக்கும்? இப்ப இத பூரா அவசர அவசரமா பண்றாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல். அப்ப அந்த தேர்தல் எந்த லட்சணத்துல நடக்கும்? இப்பவே நமக்கு கவலையா இருக்குது. மக்களுடைய தீர்ப்பு என்பது முறையாக அங்க பதிவாகுமா? மக்களின் தீர்ப்பு ஒன்றாக இருக்க இந்த தேர்தல் ஆணையம் அதை வளைச்சு ஒடிச்சு கொண்டு வருகிற ஒரு வகை தீர்ப்பாக அது ஆகி போகுமா என்கிற வினாக்களும் இருக்குது. அப்ப அங்கிட்டு தேர்தல் ஆணையம் இப்படி, இங்கிட்டு நாடாளுமன்றம் அப்படி, அப்புறம் இவங்கிட்ட இருக்கக்கூடிய சுயேட்சையாக இயங்குகிற அமைப்புகள் எனப்படுகிற சிபிஐ, அப்புறமேல வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இவ்வளவு என்ன ஆயிடுச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆளுங்கட்சி. அப்ப இந்த பிரதான அமைப்புகள் பூரா ஆயிருக்கு. இன்னும் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்குள்ளேயும் தங்களுடைய தாக்கத்தை உருவாக்குவதற்கு என்னென்ன வேலை செய்யறாங்க. நீதிபதி நியமனத்தை எப்படி இழுத்தடிச்சாங்க, அப்ப அப்படி மிரட்டுறாங்க. இவ்வளவு பண்ணி என்டையர் அந்த அரசு அமைப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கணும், ஸ்டேட் என்பது இது எல்லாம் சேர்ந்தது. அந்த ஸ்டேட்டையே, அந்த விதிந்த அரசு அமைப்பையே ஒரு பிரதமர் அலுவலகத்தின் கீழ் கொண்டு வந்தால் அது நடப்புலதான் தேர்தல் ஜனநாயகமா இருக்கும். தேர்தல தான், கொள்கையில தான் அல்லது எழுத்துப்பூர்வமாகத்தான் அது தேர்தல் ஜனநாயகமா இருக்குமே ஒழிய நடப்புல அது சர்வாதிகாரமாக போகிவிடும். இன்னும் ஆபத்து. பச்சையான சர்வாதிகாரம்னாவது மக்களுக்கு தெரியும். தேர்தல் ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டே சர்வாதிகாரத்தை கொண்டு வந்தா சட்டபூர்வ சர்வாதிகாரம். அது இன்னும் ஆபத்து. அறிஞர் அண்ணாவுடைய வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. சாலையோரம் வேலையற்றதுகள், அவர்களின் மனதில் விபரீத எண்ணங்கள், வேந்தே இது ஆபத்தின் அறிகுறி அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வாதிகாரம் ரொம்ப தலை தூக்கும் போதுதான் சாமானியர்கள் இந்த மாதிரி ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனதில் வேலையில்லா திண்டாட்டம், வாழ்வாதார சிக்கல்கள், இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு வேதனையும் விரக்தியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத இந்த பாஜக அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இது போன்ற நிகழ்வுகள் உணர்த்துகிறது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.